அவ்வளோதான் ரெடி. இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். என்னால் வந்து கட் பண்ணுறதை ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஏன்னா இப்போயே டைம் வந்து அரௌண்ட் 9:47. நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி முடிச்சு டக்குன்னு முடிச்சாதான் நான் அட்லீஸ்ட் ஒரு 10:30க்குள்ளே என்னால் ஃபுட்டு முடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பை கவர் பண்ணுறேன். குக்கிங் வீடியோ எடுக்கணும்னு சொன்னது ஒரு குத்தமாக நான் பண்ணதில் ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? பேக் கேமரா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க போங்கிற மாதிரி. பருப்பு போட்டுனே விசில் போட்டேன்னா சை எங்கடா விசில் முக்கியம் பகிலே. ஷட், எப்படியோ நல்ல வேலை விசில் போட்டேன். ஹைட்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, மிளகாய், வெங்காயம். ஓகே, வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ தக்காளி. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அதுலேயே பூண்டு போட்டுக்கணும். 4-5 பல்லு போட்டுக்கணும். பல்லு ஐ திங்க் நீங்கள் நிறைய பேருக்கு குக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பூண்டு போட்டுக்கோங்க. ஆனால் பூண்டு ரொம்ப முக்கியம். நான் வந்து 3 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து பூண்டு இப்போ போட்டுக்கிறேன், நீங்கள் பருப்புலேயே போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. எனக்கு பூண்டு வந்து எப்போ போட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டுப்பேன். ஆனால் சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, ஸோ பருப்பில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. வெயிட் என்னோடய ஆயுதத்தை எடுக்கிறேன். நான் வந்து வீடியோக்காக குக்கிங் உள்ளே சமைக்கிறதுனாலே நான் ஸ்பெக்ஸ் கண்ணாடி போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து போடலை, ஏன்னா சரி ஓகே வீடியோவில் அசிங்கமாக இருக்குமான்னு சொல்லி என்னால் குக் பண்ண முடியல. எனக்கு ட்ரை ஐஸ் இருக்குது. ஸோ வந்து கண்ணாடி போடாமல் நான் குக்கிங்லாம் பண்ணேன்னா கண்ணு வந்து வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பிஜிஎம் போடு. இது மாசாலாம் இருக்காது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்ணு முக்கியம். இப்போயே ஆல்ரெடி ரொம்ப ஊற்றுது. சைடில் அப்படியே நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் போட போகிறது வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாங்காவும் போடுவேன். மாங்காய் இப்போ போடக்கூடாது, போட்டால் ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ வந்து மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு,